ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். புதிய பயிர்க்கடன் பெறுவதில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஒரே நாளில் பயிர்க்கடன் வழங்கணும் அப்படின்னு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக கூட்டுறவுத்துறையானது பயிர்க்கடனை மிக குறைந்த வட்டியில் மக்களுக்கு வழங்கி வருகிறது. குறிப்பாக சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் இடுபொருட்கள், வேளாண் கருவிகள் உள்ளிட்டவை வாங்குவதற்காகவே இந்த பயிர்க்கடனானது வழங்கப்படுகிறது. மேலும் பயிர்க்கடனில் 30% புதிய உறுப்பினர்களுக்கும் 20% பட்டியலின வகுப்புகளுக்கும் வழங்கி வருகிறது. அத்துடன் பயிர்க்கடன் பெறுவதில் எளிய வசதிகளையும் கூட்டுறவுத்துறை கொண்டு வந்துள்ளது. முக்கியமாக கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளில் இணைய வழியில் கடன் பெற விண்ணப்பிக்கும் வசதியுடன் கூடிய கூட்டுறவு என்ற செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எனினும் ஒரு சில புகார்கள் அவ்வப்போது முளைத்து விடுகின்றன. சமீபத்தில் கூட சிபில் ஸ்கோர் அடிப்படையில் மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்படும் என்ற கூட்டுறவுத்துறை அறிவிப்புக்கு தமிழக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் கூட்டுறவு வங்கியில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க அறிவுறுத்தப்படவில்லை என்று தமிழக அரசு அப்போதே உடனடியாக விளக்கம் தந்திருந்தது. கடன் தொகை நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தது. தற்போது இந்த பயிர்க்கடனை பெறுவதற்கு கூட்டுறவு வங்கிகளில் ஒரிஜினல் சிட்டா அடங்கல், கணினி சிட்டா, ஆதார் நகல், ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, வங்கி சேமிப்பு புத்தகம் முதல் பக்கம், வங்கி கடன் அட்டை, பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ இவை மட்டும் இருந்தால் போதும். இதில் மெயினாக உங்களுக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சிட்டா அடங்கல் மற்றும் உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஏதோ ஒரு ஐடி கார்டு, இது மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சே நீங்கள் வாங்கிக்க முடியும்.